என்ன ஒரு பொண்ணு நம்மள ராத்திரி பூரா தூங்கணும் பண்ணிட்டால அவங்க ஏதாவது பண்ணணுமே. நீ பண்ணணும்னு நினைக்கிற, நான் பண்ணிட்டேன். என்னடா இது? வெள்ளையம்மா டிவி சுட்டியோட பிரேக் கம்பி. அட பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டியே. என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. ஓகே பாத்துவாமா. இல்லையம்மா, போகும்போது கட்டி வச்ச மல்லிகை மட்டும் மாதிரி போன, இப்ப இப்படி உந்து போய் வந்து நிக்கிற. ஐயோ, எந்த பாவி பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. ஐயோ, வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டாப்பா. பாவம், எலும்பு சம்பளம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போட்டுருக்கு. ஓகே, என் நிலைமையை பாத்தீங்களா? தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி, இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்ல, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்லாம எங்க போய் கை வைக்கிறதுனா? எங்கயா? இல்ல. இங்க? இங்கயா? இல்ல. நீ சொல்லாத, அப்படியே ஆஸ்பத்திரி அள்ளிட்டு போங்க. ஒண்ணும் பண்ணாத. ஏண்டி, கழுத்தை காட்டாம சாலி எப்படிடி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏன் காட்டுறத பார்க்க முடியும்? சரி சொல்ற. ஏண்டா அழுகுற? அழுகல்லண்ணே, ஆனந்துக்கு நீர் விட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்குடா? நீ சுளுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அதான் வருது. இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஆமா, வா போலாம். இந்த பையன் தொல்லை தாங்க முடியல. என்ன பொழப்புது இந்த பைத்தியங்களோட? எத்தனை நாளைக்கு தான் மாரடிக்கிறதோ? என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியலையே. அண்ணா, இளநீ கொடுங்கண்ணே. இந்தாங்க. 2 இளநிய கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கவா பாக்குற? 1/2 போடுற வெண்ண. அறிவு இருக்காயா உனக்கு? என்ன டீ காபியா இருந்தா 1/2 போடலாம், இளநீ எப்படியா 1/2 போடுறது? ஏண்டா 1/2 தெரியாது? இங்க பாரு, இத 1/2 அது நீயே வச்சுக்க. கேட்டுக்கடா, இந்த இளநீ மட்டும் இல்ல, எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. இஞ்சி தானே குரங்க. அன்பா என்னண்ணே வயசாகிட்டே போகுது, கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? பண்ணி தொலைய வேண்டியதானே? அதே ஏன் கேக்குற? எனக்கு இல்லப்பா, உனக்கு தான் கல்யாணம் காட்சி பண்ண சொல்றேன். என்ன சொல்றியா? அட போடா, இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா ஃபாலோ பண்றாளுங்க, பணம் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆயிராளுங்க. கல்யாணமாவது காட்சியா? அப்ப காலம் பூரா விஸ்வாமித்திர மாதிரி இருக்கிற பிளான் பண்ணிட்டியா? விஸ்வாமித்திரர் கூட மேலகாட்ட ஸ்லிப் ஆயிட்டாரா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஸ்லிப் ஆகவே. அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா, இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐயோ கடவுளே கடவுளே, கருப்பு முடி, வெள்ளை ரிப்பனு, சிகப்பு கவுனு, ரோசு தோளு.
இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க, ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுங்களை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதான் அதேதான். ஏ குப்புசாமி, ஒரு செகண்ட்ல பிக்கப் ஆயிடுச்சா? புகுந்து விளையாடிடு. குப்புசாமி யார் அந்த பையன்? பையன்ல நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவேன். ஏன் ஓடி வந்து தொடவேன்? ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவில்ல? செத்து போனால பானை அடிச்சு விட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானவா? நீ என்ன? நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ டு. ஐயோ, இப்பதான் ஒர்க் அவுட் ஆனா அதுக்குள்ள பிடிக்கிறா உங்களுக்கு. நான் ஆடணும், அவ்வளவுதானே? அடிங்கப்பா. என்ன பார்த்து மகா மட்டமான கராக்கியா இருக்கு? நானா ஆடுறேன்.